महाभारत सारत्वात् ऋषिभिः परिगानतः वेदाचार्य समाहारात् भीष्मोत्कृष्टमतत्वतः परिग्रहारचयतः गीताद्यैकार्त्यतश्च नः என்று ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீவிட்டு சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்குண்டான பிரபாவங்களை ஒரு 6 விதமாக வர்ணனம் பண்ணி காட்டி அருளினார். கடைசியில 7வதாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறார். புடரீகாட்சனான எம்பெருமான், பிரதமாச்சாரியனான எம்பெருமான், அவன் கூட காது குளிர கேட்டான் விட்டு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை. ஆனால் அவன் கூட எம்பெருமான ஆசைப்பட்டு கேட்ட பிரகரணமா இருக்கிறபடியால் இது சிறந்த பிரகரணம் என்று நாம் கொள்ள வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். இந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே முதல் திருநாமம் தொடக்கமாக என்னென்ன அர்த்தங்கள்லாம் எந்தெந்த இடத்துல கொண்டாடப்பட்டதுங்கிற விஷயத்தை பட்டருடைய பாஷ்யத்தை கொண்டு ஒருவாறு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுல முதல்ல 3 திருநாமங்கள் எம்பெருமானுடைய அந்தரியாமித்துவத்தை நிரூபணம் பண்ணுவதாக அமைந்துள்ளது. அதுக்கு மேல 4வது திருநாமம் தொடக்கமாக பகவானுடைய பரத்வம் அபாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூத பவ்ய பவத் பிரபு, இது 4வது திருநாமம். அப்புறம் ஒரு 5-6 திருநாமம் கழித்து முக்தானாம் பரமாகதி, அப்புறம் சில திருநாமங்கள் கழித்து எம்பெருமான யோகான்னு சொல்றார் வேதவியாசர். இந்த 3 திருநாமங்கள், அந்த 3 திருநாமங்களுக்கு பின்னாடி அமைந்திருக்கிற சில திருநாமங்கள், இதனால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சாரார்த்தமாவது என்ன அது விவரிக்கிறார் பரமாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டர். ஓமித்யக்ரே வியாஹரேத் நமைதி பச்சாது நாராயணாயே துபரிட்டாதுன்னு வேதாந்தம் கொண்டாடுகிறது. ஓம்னு முதல் பரம், நமகான்னு 2வது பரம், நாராயணாயா 3வது பரம். இந்த 3 பரங்களாலே பரமாத்மா எப்படி சொல்லப்பட்டார்? சேஷியாய், சரண்யனாய், பிராபியனாய். உலகத்தாருக்கு எம்பெருமான் சேஷியா இருக்கிறான், சரண்யனா இருக்கிறான், பிராபியனா இருக்கிறான். அவருடைய சேஷித்துவம் தனிச்சிறப்பு, அவருடைய சரண்யத்துவம் தனிச்சிறப்பு, அவருடைய பிராபியத்துவம் தனிச்சிறப்பு. அந்த 3 விதமான வைபவங்கள் பகவானுக்கு அமைந்திருக்கிறபடியால் அவரை ஓங்கிற சப்தத்தாலும், நமகான சப்தத்தாலும், நாராயணாயா சப்தத்தாலும் சேஷித்துவ விசிட்டனாய், சரண்யத்துவ விசிட்டனாய், பிராபியத்துவ விசிட்டனாய் சாஸ்திரார்த்தம் வர்ணிக்கிறதாக நம்முடைய முன்னோர்கள் முறையாக வகுத்தார்கள். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில ஆச்சரியமான பாசுரமா பாடியிருக்கார். அவருடைய முதல் மங்களாசாசன பாசுரம். நம்மாழ்வார் முதல்ல பகவானுக்கு பல்லாண்டு பாடினார் 4ஆம் பத்திலே. அப்புறம் பகவானை பத்தி இருக்கிற பாகவதாளுக்கு பல்லாண்டு பாடினார் 5ஆம் பத்திலே. 4ஆம் பத்து பகவன் மங்களாசாசனம், 5ஆம் பத்து பாகவத மங்களாசாசனம். வீத்திருந்தேழுகன் தனிக்குள் செல்ல வீவில்சி ஆத்தல் விக்காடும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி 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 என்கிறார் நம்மாழ்வார். இது 4ஆம் பத்து. அடுத்து 5ஆம் பத்து ஆரம்பத்திலே பொலிக 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 பாகவத மங்களாசாசனம். ஆக 4ஆம் பத்திலே பகவன் மங்களாசாசனம், 5ஆம் பத்தில பாகவத மங்களாசாசனம். இந்த கிரமத்தை அனுசரித்து தாம் பெரியாழ்வாரும் கூட தம்முடைய திருப்பல்லாண்டிலே முதல்ல 2 பாசுரங்களில் முதல் பாசுரத்துல பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு 2ஆம் பாசுரத்திலே மங்கையும் பல்லாண்டு, ஆழியும் பல்லாண்டு, அப்பாஞ்சதன்யமும் பல்லாண்டு என்று பாகவத மங்களாசாசனம் பண்ணினார். நம்மாழ்வார் மார்க்கதரிசி மகர்ஷி, அவர்தான் வழிகாட்டி. அந்த காட்டின வழியிலே பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறான்னு சம்பிரதாயம். அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் என்றாரு நம்மாழ்வார். எந்த எம்பெருமானுக்கு? பரமபரத்திலே பரவாசுரீவனாய் வீத்திருக்கிறான். நேத்தேதன வித்யாபனம் செய்தேனே வைகுண்டேது வரையிலோகே சியாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டுரு சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா என்ன. அது வீத்திருந்த பிரகாரம். அதைத்தான் நம்மாழ்வார் வீத்திருந்து என்னார். அங்கிருந்து உலகமெல்லாவற்றையும் தான் நிர்வாகம் பண்ணுகிறான். ஜெகன் நிர்வாகம் பண்ணக்கூடிய பகவான் அந்த லோகத்தில் எழுந்தருள் இருக்கிறான். ஏகத்தே சதி நானாத்தம், நானாத்தே சதி ஏகத்தான்னு ஒரு வச்சனம். இந்த வச்சனத்தை சுவாமி எம்பெருமானார் வேதார் சங்கிரகத்தில் உதாகரித்து ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஏகத்தே சதி நானாத்தம், நானாத்தே சதி ஏகத்தா, நானாத்தே சதி ஏகத்தா, ஏகத்தே சதி நானாத்தம். ஒன்றாயிருக்கிற போது பலவாயிருக்கிறது, பலவாயிருக்கிற போது ஒன்றாயிருக்கிறது. அதான் சப்தார்த்தம். ஒன்றா இருக்கிறதுனா என்ன, பலவா இருக்கிறதுனா என்ன? பலவா இருக்கிறதுனா ஒன்றா இருக்கிறதுனா என்ன?
கவி சக்கரவர்த்தியான கம்பர் அவர் ராமாயணம் பாடினார். ஒரு காண்டத்துல காப்பு செய்யுள் என்று பகவானை பத்தி ஒரு பாசுரம் பாடுவர். யுத்த காண்ட ஆரம்பத்திலே காப்பு செய்யுள் பாடுகிறார் கம்பர். பகவானை பத்தி பேசுறது ரொம்ப சிரமம். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம். ஒன்றுன்னு சொன்னாலும் உண்டு, இல்லை பலான்னு சொன்னாலும் சொல்லலாம். பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லலாமா பலான்னு சொல்லலாமா? துவைத்த சித்தாந்த தம்பலவித்துவா பலன் தான் சொல்லணும், ஒண்ணும் சொல்லப்படாதுங்கிறான். ஒண்ணூறு அத்வைதத்தை அவலம்பித்தவா ஒண்ணும் சொல்லணும், பலான்னு சொல்லப்படாதுன்னா. சுவாமி எம்பெருமானார் சித்தாந்தம் ஒண்ணுன்னு சொல்லலாம், பலான்னு சொல்லலாம், உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், எல்லாமும் சொல்லலாம். அப்படின்னா என்ன வாதம்னா, ஜெயின சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அவள்லாம் என்ன சொல்லுவான்னா, அஸ்தி நாஸ்தி சியாத் அஸ்தி சியான் நாஸ்தி சியாத் அஸ்தி நாஸ்தி, உண்டு இல்லை உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், உண்டு இல்லைன்னு சொல்லலாம், உண்டு இல்லை உண்டு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சொன்னா சப்தபங்கின்னு பேர். எந்த வஸ்துவானாலும் கூட இந்த சப்தபங்கி பிரக்கிரியை சொல்றா ஜெயினா. அத வஸ்து உண்டா இல்லையா, தூண் உண்டா இல்லையான்னா தூண் உண்டு, தூண் இல்லைன்னு சொல்லலாமா? அவா சம்பிரதாயப்படி இல்ல. தூண் உண்டு, தூண் இல்லை, தூண் உண்டு இல்லை, தூணை உண்டுன்னு சொல்லலாம், தூணை இல்லைன்னு சொல்லலாம், தூணை உண்டு இல்லைன்னு சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். 7 விதம். இதுதான் சப்தபங்கி. சப்தபங்கின்னு பேர். ஒன்னு சொல்லிட்டு இருக்கான். அது நம்முடைய சம்பிரதாயம் அல்ல. உண்டா தூண்தான், அது உண்டுன்னா உண்டுதான், இல்லைன்னு சொல்லலாமா? அது போல அல்ல. பரமாத்மாவை உண்டு என்னால் என்ன, பரமாத்மாவை இல்லை என்ன அழ்வார் பாசுரம் பாடினார். உளனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனில் அவன் அருவம் இவ்வருவுகள். அவன் உளன்னு சொல்லலாம், அவனை இல்லைன்னு சொல்லலாம். உண்டுன்னாலும் பரமாத்மா உண்டு, இல்லைன்னாலும் பரமாத்மா உண்டு. நமக்கு என்ன தோத்துனா, பகவான் உண்டுன்னா உண்டு, பகவான் இல்லைன்னா இல்லைன்னு இடம். அழ்வார் பாசுரம் அப்படி அல்ல. உளனென இளனென இவ குணமுடமையன். உளன் இருத்தகமையோடு அவரை உண்டு என்ன சப்தத்தாலே யார் உண்டுன்னு சொல்றாளோ அவ ஆஸ்திகாள். ஆனா சில பேர் இல்லைன்னு சொல்ற சப்தத்தால இல்லைன்னு சொல்லல, அவன் இல்லைன்னு சப்தத்தாலும் உண்டுங்கிறா, அவ உண்டுன்னு சப்தத்தாலும் உண்டுங்கிறா. எல்லாருமே உண்டுன்னு தான் சொல்றாள், தவிர இல்லைன்னு யாரும் சொல்றது கிடையாது. நாஸ்தி சப்தத்தாலே சொல்லப்பட்டாலும் பகவான் இருக்கிறவன் தான், அஸ்தி சப்தத்தாலே சொல்லப்பட்டாலும் பகவான் இருக்கிறவன் தான். நாஸ்திகால் நாஸ்திக பிரச்சாரம் பண்ணினா அதனால இல்லைன்னு ஆயிடாது, உண்டுன்னு தான் ஆகும். நாஸ்திகால் உண்டுன்னு சொன்னாலும் உண்டுன்னு தான் ஆகும். நாஸ்திகால் உண்டுன்னு எம்பெருமான சொன்னா எப்படி இல்லை ஆகாதோ, நாஸ்திகால் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை ஆகாது, உண்டுதான் நம்மாழ்வார். எல்லாம் வேதவியாசரும் சொல்லி இருக்கிறார், நம்மாழ்வாரும் சொல்லுகிறார். அது மாதிரி என்ன, அது ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்னுரைக்கில் பலவேயாம். சாஸ்திரமும் சொல்லி இருக்கிறது. ஏகத்தே சதி நானாத்தம், நானாத்தே சதிச்ச ஏகதா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த லோகத்திலே விசித்திரமாக இத்தனை ஜெகதாக்காரமாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் இதே காலத்திலே பரமபரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். நானா பிரகார விசிட்டனாக ஜெகதாக்காராக எம்பெருமான் இருந்தாலும் பரமாசுரேவனாக இதே காலத்தில் இருக்கிறானே. இதே காலத்திலே ஜெகதாக்காரேனா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், இதே காலத்திலே பரமபரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இது நானாத்தம், அது ஏகத்தா. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. சர்வபூதாந்தராத்மா அபகரபாத்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. இந்த லோகத்திலே பல வஸ்துக்களுக்கு அந்தராத்மாவாய் பல வஸ்துக்களாவே எம்பெருமான் இருந்தாலும் கூட இதே காலத்திலே பரோபரத்திலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான் ஏகனாக. அது ஏகத்தம், இது நானாத்தம். இதே சமயத்தில் நானாத்தம் பகவானுக்கு உண்டு, இதே சமயத்துல பகவானுக்கு ஏகத்தம் உண்டுன்னு சாஸ்திரார்த்தம். அந்த எம்பெருமான் பரமபரத்திலே உயர்ந்த சிங்காசனத்திலே வீத்திருந்து சேவை சாதிக்கிறாரே, அவனைத்தான் நம்மாழ்வார் வீத்திருந்துன்னார். தமிழிலே நின்னான்னு சொல்லுவார், இருந்தான்னு சொல்லுவார், கிடந்தான்னு சொல்லுவார், நடந்தான்னு சொல்லுவார். நின்றான்னு சொன்னா நின்று இருக்கான்னு அர்த்தம். இருந்தான்னா என்ன, இருந்தான்னா உட்கார்ந்திருந்தான். இந்த உட்காருதல் அர்த்தம் இருக்கிறது. அது தமிழ்ல இருத்தல்னு சொல்லுவார். நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், தெரிந்தனர் என்கிறார் நம்மாழ்வார். ஆக நிற்றல் நின்றான்னு சொல்லப்பட்டது, இருத்தல் இருந்தான்னு சொல்லப்பட்டது. ஆக இருந்தான் இருந்தான்னா உட்கார்ந்திருக்கான்னு அர்த்தம். சாமான்யமா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தா இருந்தார்கள் சொல்லுவார். ஒரு பெரிய ஜெகதாச்சாரியர் சுவாமி எழுந்தருளி இருக்காருன்னா அவர் வீத்திருந்தாருங்கிறார். அதனால எல்லாரும் இருந்தார்கள், சுவாமி வீத்திருந்தாருங்கிறார். ஆக எல்லாரும் இருக்கிறா போலே சுவாமி எழுந்தருளி இருப்பதல்ல, அவர் தனிச்சிறப்பு தோத்த வீத்திருக்கிறபடியாரே அவரை சொல்லிச்சே சுவாமி எம்பெருமானார்
வீத்திருந்தார், ஆள வந்தார் வீத்திருந்தார், மணவாளம் அவர்கள் வீத்திருந்தாருங்கிறார். நம்ம சொல்லச்சே சுவாமி எல்லாம் இருந்தான்னு சொல்ல, இருந்தான்னு சொல்லலாம். இவாழ ஒரு தனிச்சிறப்பு படைத்தவன் எழுந்தருள் இருப்பனை, ஆனால் வீத்திருந்தான்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட வாழையே வீத்திருந்தாள்னு சொல்றதா இருந்தா ஜெகத்துக்கெல்லாம் பரமசுவாமியான பகவான் பரமபரத்தில் எழுந்தருள் இருக்கிறாரே, அதை வீத்திருந்துங்கிறார். நம்மாள் திருப்பாவலர் ஆச்சரியமான பாசம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராயின்னு சப்தம். பெரியவச்சன் வியாக்கியானம் பண்ணார். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயினார், அசோதாய் அறிவுராயினார். நந்தகோபாலே எழுந்திருந்து வான்னா, யசோத பிராட்டியே எழுந்தது வருவான்னா, சயனத்துல படுக்கையில் இருந்துட்டே நினைச்சுட்டாலே போருமே. யசோத பிராட்டி அறிவுராய் நினைச்சுடுனார். அதுபோல நந்தகோபாலா எழுந்திராயினார். பூர்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். நந்தகோபாலம் இந்த திருமாலையில் எழுந்திருந்து வந்தாத்தான் காரியம் நடக்கும். யசோத பிராட்டி படுக்கையில படுத்து நினைச்சாலே காரியம் நடக்கும். இந்த திருமாலை அப்படிப்பட்ட திருமாலை. சில திருமாளிகள்ல பத்திரிகைலாம் நினைச்சாலே நடக்கிறது, பர்த்தாக்கள்ல எழுந்து வந்தா கூட நடக்க மாட்டேங்கிறது. அது சில திருமாளிகளுக்கு உண்டான தன்மை. நந்தகோபன் திருமாலை அப்படித்தான். நந்தகோபாலா எழுந்திராய் அசோதா அறிவுராய். ஆக அந்த யசோத பிராட்டி இருந்த இடத்துல இருந்துட்டு படுக்கையில இருந்து கொண்டு அப்படி நினைச்சாலே காரியம் நடக்கும். அதை அறிவுராய்ங்கிறதால ஆண்டாள் நிர்தேசம் பண்ணியிருக்காளே. அதே போல பரமபரத்திலே கோப்புடை சீரி சிங்காசனத்திலே எம்பெருமான் வீத்திருக்கிறாரே, அந்த இருக்கிற இருப்பிலேயே உலகம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறார். அவர் என்ன வரணுமா, நான் எடுக்கணுமா, நான் சொல்லணுமா, ஒன்றும் இல்லை. அவர் அந்த பரோபரத்தில் எழுந்தருள் இருக்கிறாரு. சேஷ பரியங்கத்திலே அந்த வீத்திருக்கிற தன்மையிலேயே காரியம் நடக்குமா. இருக்கிற இருப்பிலேயே காரியம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஜெகன் நிர்வாகம் பண்ணுகிறேன் பெருமாள் வீத்திருந்துன்னா நம்மாள். வீருடைமை, வீருன பெருமை, வீருடைமை ஒரு பெருமை உடையவன். அந்த பெருமை உடையவனான தன்மையில் தானே இருக்கிறான் பெருமான். ஆக மத்த பேர் உட்கார்ந்தா இருந்தாலுங்க இருந்தாருங்கிறான். அந்த வீருடைமை சில பேருக்குத்தான் அமைந்திருக்கிறது. பரமாத்மாவுக்கு உண்டான வீறு யாருக்கும் கிடையாது. அதை என்ன வேறுடைமை என்ன? சேஷித்துவம், சரண்யத்துவம், பிராபியத்துவம். அந்த சேஷித்துவத்தை சொல்றது ஓங்கிற பிரணவம், சரண்யத்துவத்தை சொல்றது நமஹான்னு சப்தம், பிராபியத்துவம் சொல்றது நாராயணாய. பகவானுக்கே உரித்தான சேஷித்துவம், பகவானுக்கே உரித்தான சரண்யத்துவம், பகவானுக்கே உரித்தான பிராபியத்துவம். அந்த மூன்று ஆகாரங்கள் தோன்றும்படியாய் எம்பெருமான் கோப்புடைய சீரி சிங்காசனத்திலே வீத்திருக்கிறான். அதுதான் தர்மாய் பீடம். அந்த சேஷ பீடத்துக்கு மேல எழுந்தருள் இருக்கிற தர்மாதி பீடத்திலே பகவான் வீத்திருக்கிறான். அந்த வீருடைமையாவது என்ன? சேஷித்த சரண்யத்த பிராபியத்தங்கள். ஆக பரவாசுதேவனான பகவானுக்கு தனிச்சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது சேஷித்தம், சரண்யத்துவம், பிராபியத்துவம். அந்த சேஷித்துவத்துலதான் சஹஸ்ரநாம அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பூத பவ்ய பவத் பிரபு. அது முதல்ல திருநாமம். முதல்ல 3 திருநாமம் ஆயிடுச்சு. விஸ்வம் விஷ்ணு ஷட்காரா. இது 4வது. இதுதான் ஆரம்பம். என்ன ஆரம்பம்? பகவானுடைய பரத்துவத்துக்கு ஏகாந்தமான கல்யாண குணம் அசேஷ சிரச்சித்து வஸ்து சேஷித்வம், அகில சேஷித்வம், அசேஷ சேஷித்வம். எல்லாவற்றையும் தனக்கு சேஷமாக கொண்டு தான் சேஷியா இருக்கிறான். அவர் ஒருவன் தான். அந்த அவருக்கு இருக்கிற பரமசேஷித்துவங்கிறது மதாரும் கிடையாது. பெரிய விராட்டியாருக்கே கிடையாது. அது எல்லாரும் ஒருத்தருக்கா நம்முடைய சம்பிரதாயத்தில். அப்படின்னா என்ன? அந்த எம்பெருமான தவிர மற்ற பேருக்கு சேஷிஸ்தானத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய விராட்டியார் எழுந்தருளி இருக்கலாம் என்கிற பகவானையும் குறித்து பிராட்டிக்கு சேஷித்துவம் உண்டான்னு கேட்டார். அது கிடையாது. ஏகோன சர்வசேஷித்வம். ஒருவரை தவிர மற்ற பேருக்கு பிராட்டி சேஷிஸ்தானத்தில் இருக்கலாம். அந்த ஒருவன்கிற பகவான் எல்லாருக்கும் சேஷிஸ்தானத்தில் இருக்கிறார். பெரிய பிராட்டியாருக்கும் எம்பெருமான் சேஷி. ஆனா எம்பெருமானுக்கு பிராட்டி சேஷபூதா. ஆக பிராட்டி பகவானுக்கு சேஷஸ்தானத்தில் இருக்கா, மற்ற பேருக்கெல்லாம் சேஷிஸ்தானத்தில் இருக்கா. எல்லாருக்கும் சுவாமினி பெரிய பிராட்டியார். ஆனா பகவானுக்கு சொத்தாக இருக்கிறார். ஆக பகவான் என்பான் பிராட்டியோடு மற்ற பேரோடு வாசியற எல்லாருக்கும் சுவாமியாய் எல்லாருக்கும் சேஷியா இருக்கிறான். பிராட்டி அவனை தவிர மற்ற பேருக்கு சேஷிஸ்தானத்தில் இருக்கிறான், மற்ற பேருக்கு சுவாமிஸ்தானத்தில் இருக்கலாம் என்கிற அவனுக்கும் எம்பெருமானுக்கும் பிராட்டித்தான் சுவாமினின்னு அப்படி கிடையாது. ஆக எல்லாருக்குமே அவன் சுவாமி. அதான் சேஷித்துவங்கிறார். அவரை சரண்யத்துவங்கிறார், பிராபியத்துவங்கிறார். பூத பவ்ய பவத் பிரபு. பிரபு பிரபுன்னா சுவாமி சேஷீர்.
அதுக்கு உடனே வச்சனத்தை உதாகரித்தார் பரமாச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டர். பதிம் விஸ்வஸ்ய இந்த வச்சனத்தை உதாகரித்திருக்கிறார். பதிம் விஸ்வஸ்ய இந்த வச்சனத்துக்கு அர்த்தம் சாதாரணமா விபரீதார்த்தம் சொல்றவா பல பேர் இருக்கா. நம்ம பூர்வாச்சாரியார் அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பதிம் விஸ்வஸ்யான்னு விஸ்வபதி, விஸ்வபதி என்ன பதின்னு சப்தம் ரட்சகன் அர்த்தத்திலே வந்திருக்கிற சப்தம். ரட்சகன் சொல்லலாம். ஆக விஸ்வபதி விஸ்வரட்சகன், ஜெகத் ரட்சகன், லோக ரட்சகன் சொல்லலாம். ஆக ஜெகத்துக்கெல்லாம் பதியா இருக்கிறான் எம்பெருமான், ஜெகத்துக்கெல்லாம் எம்பெருமான் தான் பதினா என்ன சேஷியா இருக்கிறான்னு சொல்லணுமே தவிர ரட்சகனா இருக்கிறான்னு இந்த இடத்துல சொல்லப்படாது. அது சிவபிரகாசியில ஸ்பஷ்டமா காட்டுட்டார். பதி சப்தா சேஷினி ரூடான். பதிங்கிற சப்தம் சேஷிங்கிற அர்த்தத்திலே ரூடமான சப்தமே தவிர அந்த பதி என்கிற சப்தம் ரட்சணார்த்தத்தை காட்டக்கூடியதுதான். அதை இந்த இடத்துல வைத்துக் கொண்டு தகாதுருட்டார் சுதப்பிரகாசிகா பட்டர். அந்த வச்சனத்தை இந்த இடத்திலே பராசர பட்டர் உதாகரித்து பூத பவ்ய பவத்து. பூத இறந்த காலத்திலே வஸ்துக்கள், பூத பவ்ய பவத்து ஆக நிகழ்காலத்திலே, இறந்த காலத்திலே, வருங்காலத்திலே, பூத பவிஷ்யத் வர்த்தமான காலத்திலே சம்பந்திகளான சகல பதார்த்தங்களுக்கும் சேஷியா இருக்கிறான் பிரபு. பூத பவ்ய பவத்து எதிர் நிகழ் கழிவுங்கிறார் நம்மாழ்வார். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பூத்த காலமா இருந்தால் என்ன, பவிஷ்யத் காலமா இருந்தால் என்ன, வருங்காலமா இருந்தால் என்ன, எந்த காலத்துல இருக்கிற எந்த பதார்த்தங்களா இருந்தால் அத்தனைக்கு பிரபு சேஷியா இருக்கிறான். பகவானுக்கு பிரபுன்னு பேர். அவன் தான் சேஷி. அந்த சேஷித்துவம் எந்த அர்த்தம் எந்த சப்தத்தால காட்டப்படுறது? பதிம் விஸ்வஸ்ய. அடுத்த சப்தம் ஆத்மேஸ்வரம். சிவபிரகாசிகளை வியாக்கியானம் பண்ணப்படுறது. லோகத்துக்கு பதியா இருக்கிறான், விஸ்வத்துக்கு சேஷியா இருக்கிறான். ஆத்மேஸ்வரம் தனக்கு மற்றொரு சேஷி இல்லாதவனாயிருக்கிறான். அந்த ஈஸ்வர சப்தத்துக்கு அந்த இடத்துல சேஷியின் அர்த்தம் என்கிறார் சுதப்பிரகாசிகா பட்டர். அவர் என்ன, லோகத்துக்கு சேஷி பகவான், அவனுக்கு ஒரு சேஷி உண்டான்னா தனக்கு தானே சேஷியை தவிர மற்றொரு சேஷி கிடையாது. அவன்தான் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம், பரர்களுக்கெல்லாம் மேலான பரர், சேஷிகளுக்கெல்லாம் மேலான சேஷி. அந்த எம்பெருமானுக்குண்டான தனிச்சிறப்பை பார்க்கிற போது அதை நம்முடைய முன்னோர்கள் இப்படி காட்டியிருக்காங்க. விஸ்வபதி, விஸ்வபதி என்ன ஜெகத் சேஷின்னு அர்த்தம். அப்படி ஏன் சொல்றாருன்னா ஒரு திருஷ்டான சொல்றாரு. கௌஹுன்னு ஒரு சப்தம், மாடுன்னு அர்த்தம். கௌஹுனா மாடு. தமிழ்ல சம்ஸ்கிருத பாஷையில கௌஹுன்னா மாடுன்னு அர்த்தம். ஏன் மாட்டுக்கு கௌஹுன்னு பேரு இருந்தா? கச்சதீதி கௌ, நடக்கிறதோ இல்லையா? நடக்கிறதோ இல்ல, கச்சதினா நடக்கிறது. நடக்கிறபடியாரே மாட்டுக்கு கௌஹுன்னு பேரு இருந்தா. கச்சதீதி கௌ அதான் விற்பத்தி. உடனே சூப்பரகத்தில் கேட்டார், நான் கூட நடக்கிறேனே என்னையே கௌஹுன்னு சொல்லலேன்னா. கச்சதீதி கௌஹுன்னு சொன்னா நடக்கிறபடியாலே மாடு மாடுன்னா, நான் கூட தான் நடக்கிறேன் என்ன மாடுன்னு சொல்லலையேன்னா அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், படுத்துட்டு இருக்கிற மாடு நடக்காம இருந்தாலும் மாடு தானே. நடக்கிற வஸ்துவானபடியாலே மாடுன்னா அப்ப படுத்துக்கிற மாட்டுக்கு கௌஹுன்னு பேர் உண்டா இல்லையான்னா? படுத்துக்கிற மாட்டையும் கௌஹுன்னு தான் சொல்றோம், நடக்கிற மனுஷனையும் கௌஹான்னு சொல்லல. அதனால கௌஹு என்கிற சப்தத்துக்கு கச்சத்தின்னு வச்சுக்க விடாது. இப்ப என்ன சொல்லலாம், இப்படிப்பட்ட ஆகாரத்தில் இருக்கிற வஸ்து கௌஹுன்னு பேரே தவிர நடக்கிறபடியாலே கௌஹுன்னு நாம் சொல்ல முடியல. அதே போல இந்த பதின்னு சப்தம் இருக்கிறது அங்க ஒரு முக்கியமான அபிப்பிராயம். தாயார் சொப்பனார் வயசான கிழவர்களா இருக்கான். இந்த பிள்ளை அவளுக்கு பிள்ளையா இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை சிசு, சின்ன குழந்தை. இந்த பத்ரி பரமபதிவிரதை, இவன் பர்த்தா. இவனுக்கு தாயார் தோப்பனார் வயசான கிழவர்கள் இருக்கான். இந்த புருஷன் என்ன பண்றான், பெற்றோர்களான தாயார் தோப்பனார் கிழவர்களையும் ரட்சிக்கிறான், தான் பெற்ற குழந்தையும் ரட்சிக்கிறான், தன்னுடைய பாரியை ரட்சிக்கிறான். இந்த புருஷன் பாரியைக்கு பதியா குழந்தைக்கு பத்தியா தாயார் தோப்பனாருக்கு பத்தியாரு கண்டார் சூப்பிரகாசிகள். அவ என்ன சொல்லணும், பத்தின்னா ரட்சிக்கிறவன் பத்தின்னு அர்த்தம் சொன்னா இவன் குழந்தையும் தான் ரட்சிக்கிறான், பாரியும் தான் ரட்சிக்கிறான், தாயார் தோப்பனாரையும் தான் ரட்சிக்கிறான். அப்ப எல்லாருக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இந்த எஜமான ரட்சிக்கிறான். ஆனாலும் தாயார் தோப்பனாரை குறித்த ரட்சகனாக இருக்கலாமே தவிர தாயார் தோப்பனாரை குறித்து பத்தியே இவரை சொல்லவே மாட்டான். குழந்தைக்கு பத்தியா இருக்கான் தோப்பனார், அதுபோல இந்த பாரியைக்கு பத்தியா இருக்கான் பர்த்தா. ஆனா தன்னுடைய தாயார் தோப்பனார ரட்சிக்கிறவனா இருந்தாலும் கூட அவனை பத்தின்னு சப்தத்தால லோகத்துல பிரயோகம் பண்றது கிடையாது. ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை நாம் சொல்றதுன்னா எப்படி வரணும், அந்த சப்தம் எந்த அர்த்தத்துல பிரயோகிக்கப்படுறதுன்னு பிரயோகத்தை கொண்டுதான் நாம் இதெல்லாம் சித்தாந்தப்படுத்த முடியுமே வர மத்தொன்னு கிடையாது. இந்த பத்தின்னு சப்தத்தை எந்த இடத்துல பிரயோகப்படுத்துறா,
இந்த குழந்தைக்கு இவன் பதி, இந்த பாரியக்கு இவன் பதி என்று சொல்லுவாள் தவிர இவன் தாயார் தோப்பனார் ரட்சிக்கிறவரா இருந்தாலும் அந்த தாயார் தோப்பனாருக்கு இந்த பிள்ளைய பதின்னு சொல்றதில்லை. இவன் ரட்சகனா இருந்தாலும் இவன் சேஷன்தான். இவனுக்கு இந்த தாயார் தோப்பனாருக்கு பதித்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சேஷின்னு அர்த்தத்துல பரிசப்த பிரயோகமே தவிர மற்றொரு அர்த்தத்துல கிடையாது. பரிசப்தா சேஷினி ரூடான்னார். அதை வச்சுன்னுதான் திருப்பல்லாண்டு வியாக்கியான ஆரம்பம். தெளிவாச்சார வியாக்கியானம் முதல் வாக்கியம். அதுக்கே உங்களுடைய அர்த்தம் தெரியணும். முதல் வாக்கியமே இதுதான். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், அவனை பத்தி சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். இன்னொரு வச்சனம் சொன்னார் ஈஸ்வரன் என்ன சப்தம். அதையும் வியாக்கியானத்துல பிரசாசித்தாரும் சர்வேஷாம்ங்கிறார். அங்க என்ன எழுதுறார் பெரியவாச்சான் பிள்ளை? பதிம் விஸ்வஸ்யா என்ன சர்வசுவாமியாயின்னு எழுதியிருக்கார். பதிம் விஸ்வஸ்யா என்ன சர்வசுவாமியாயின்னு எழுதியிருக்கார். என்ன எழுதணும்? பதின்னு சப்தம் ரட்சணம் அர்த்தத்திலே வந்திருக்கிறபடியால் சர்வ ரட்சகனாயின்னு எழுதணும். பெரியவாச்சாரில் சர்வ ரட்சகனாயின்னு எழுதல, பதிம் விஸ்வஸ்யாயின்னு சர்வ சுவாமியாயின்னார். அதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த பதி என்ன சப்தம் ரட்சகன் அர்த்தத்தை சொல்லுமாறு அமைந்திருந்தாலும் கூட, கோசப்தம் கச்சதி என்கிற விற்பத்தியை கொண்டு வந்திருந்தாலும் கூட, நடக்கார பசுவுக்கும் கௌஹுனு தான் பேரு, நடக்கிற மனுஷனுக்கும் கௌஹுனு பேர் இல்லை. அதனால கோசப்தா தஸ்மின் பதார்த்தே ரூடாங்கிறார். அதே போல இந்த இடத்துல அபிப்பிராயம் காட்டினார். விஸ்வபதி, விஸ்வத்துக்கு சேஷின்னு அர்த்தம். தன்னை ஒழிந்த எல்லா பதார்த்தங்களையும் தனக்கு சேஷமாக கொண்டு அவன் சேஷியா இருக்கிறான். லோகத்துக்கு சேஷி எம்பெருமான் ஒருவன் தான். அது பூத்தகாலீனமான பதார்த்தமா இருந்தால் என்ன, பவிஷ்யத் காலீனமான பதார்த்தமா இருந்தால் என்ன, வர்த்தமான காலீனமான பதார்த்தமா இருந்தால் என்ன, எந்த பதார்த்தமானாலும் பகவானுக்கு சேஷம், அவன் சேஷி. அது முதல் திருநாமம். அதை விவரித்து காட்டுவது பூத கிருத்து, பூத பிருத்து, பாவகா, பூதாத்மா, பூத பாவனகா, பூதாத்மா, பரமாத்மாச்ச. 7 திருநாமங்கள். அந்த 7 திருநாமங்களும் இந்த பூத பவயோ பிரபுங்கிற விஷயத்தை விவரித்து காட்டுகிறார். அப்படின்னு என்ன? பூத கிருத்து உலகத்தை உண்டாக்குறான், பூத பிருத்து உலகத்தை பறிக்கிறான், பாவகா உலகமாக ஆகிறான், பவதீதி பாவகான்னார் பட்டர், உலகமாக ஆகிறான். அறிந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துடைய உயர்ந்த ஒரு தத்துவம். அது என்னங்கிறதை திருச்சந்த விருத்தத்திலே திருவள்ளுப்பிரான் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். வேதாந்தங்கள் ஒரு திருஷ்டாந்தம் காட்டியிருக்கிறது. ஸ்ரீ பராசர பட்டர் அவர் ஒரு திருஷ்டாந்தம் காட்டியிருக்கிறார். வேதாந்த வாக்கியம் சொல்றேன். யதோர்ணனாபி சிருஜத்தே கிருஹத்தேச்ச. ஊர்ணனாபின்னா சிலந்தி பூச்சி. பூச்சிகள்ல ஒரு பூச்சி சிலந்தி பூச்சி, அல்ப பூச்சி. அது பூச்சி என்ன பண்றது? அப்படியே கூடு கட்டுறது. இதனாலே தன்னுடைய வாய்க்குள்ளேந்து நூலை இழுக்கிறது, நூல் நூலா கட்டி வைக்கிறது. ஒருத்தர் கேட்ட அந்த நூலை எந்த கடையில வாங்கிச்சு? இந்த சிலந்தி பூச்சி நூல் நூலா கட்டி வச்சிருக்க எந்த கடையில வாங்கித்து? எங்க வாங்கித்து? அது கடை வாய்க்குள்ளே வச்சிருக்கு. அந்த வாய்க்குள்ளே நூலை வெளியில இழுத்து ஒரு கூடு கட்டுறது, கொஞ்ச நாள் விளையாடுறது, நூலெல்லாம் உள்ளுக்குள்ள இழுத்துடுறது. அது உள்ளேந்து நூல் வெளியில வர்றது, அந்த வாய்க்குள்ள நூல் போயிடுறது. அதே போல பரமாத்மா அந்த ஜெகதாக்காரேனா பரிணாமத்தை அடைக்கிறான், தானே உள்ளுக்குள்ள அடங்குறான். இது சிலந்தி பூச்சிக்குண்டான தன்மையை திருஷ்டாந்தமாக சொல்லித்து வேதாந்தம். தத்துவத்திரயத்தில் விளோகாச்சாரிய ஆச்சரியமா கேள்வி கேட்டார். ஒரு சிலந்தி பூச்சிக்கே இத்தனை பெருமை இருக்குமானா சர்வேஸ்வரனுக்கு பெருமை இருக்காதோ? தன்னுடைய ஏகதேசத்திலிருந்து நூலை வெளியில இழுத்து தன் ஏகதேசத்துல அடக்கி கொள்றதே சிலந்தி பூச்சி. அல்ப பிராணி. நாம் நினைச்ச 1/2 நிமிஷத்துல சிலந்தி பூச்சி பிராணம் போடும். அப்படின்னா தட்டினா போடுறது பிராணம். இது போய் இவ்வளவு அழகா குடு கட்டுறது, இவ்வளவு அழகா காரியம் பண்றது. சர்வஜனான, சர்வசக்தனான, பூர்ணனான, பிராப்தனான, பரமசேஷியான பகவானுக்கு இந்த தன்மை கூடாதோ? இது வேதாந்தார்த்தம். திருவள்ளுப்பிரான் ஆச்சரியமா பாசுரம் பாடினார். தன்னுள்ளே திறத்தெழுந்து தரந்திவன் தடங்கடல், தன்னுள்ளே திறத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். சமுத்திரம் இருக்கு, நிச்சயம் சமுத்திரத்துக்கு போயிட்டு இருக்கா, சமுத்திர கரைக்கு போறா, சமுத்திரத்தை பாக்குறா. என்ன பண்றது சமுத்திரம்? தன்னுள்ளே திறத்தெழுந்து தரங்கவன் தடங்கடல், தன்னுள்ளே திறத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். அந்த சமுத்திரம் என்ன பண்றது? அதை அலையா மேல ஓங்குறது. சில சமயத்துல 1 மீட்டர் வருதுங்கிறா, 2 மீட்டர் வருதுங்கிறா, இத்தனை மீட்டர் கடல் ஓங்குறதுங்கிறா. அந்த திரையான அலை மேலோக்க தடைய அந்த திரை அடங்குறது. அந்த சமுத்திரம் எப்படி இருந்தாலும் கூட அதனுடைய வீழ்ச்சியான தரங்கம் தானே மேல ஓங்கிறது, தரங்கம் தான் அடங்கிறது. அதுபோல பரமாத்மா நித்திய நிர்விகாரம் தான். அவருடைய சேதனா சேதன வஸ்துக்களுக்குத்தான் விகாரம், விகாசம் உண்டாருது, சங்கோச்சம் உண்டாருது. சிலந்தி பூச்சிக்கு விகாரம் இல்லாமல் போனாலும் அதனுடைய நூலுக்கு சங்கோஜ விகாசங்கள் போரே.
கடலுக்கு விகாரம் இல்லாமல் போனாலும் அதனுடைய வீச்சு தரங்கங்களுக்கு சங்கோஜ விகாசங்கள் போலே. இது திருவள்ளுப்பிரானுடைய திருவுள்ள கருத்து. பட்டர் பார்த்தார், அவரு வியாக்கியானம் பண்ணார். ஆண் மயில் பெண் மயில், இந்த மயில பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டே தவிர பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. தோகை இல்லாத மயிலா இருந்தா பெண் மயில், தோகையோடு கூடியிருந்தா ஆண் மயில். அந்த தோகை விரித்து ஆடுகிறது ஆண் மயில். எப்பொழுது பெண்மயிலை கண்ட ஆனந்தத்தாலே அந்த ஆனந்த பரிவாகமாக தன்னுடைய தோகை விரித்து அப்படி ஆடுகிறது. கொஞ்ச நாளே அப்புறம் ஆனந்தம் அடங்கிறது, தோகையை சுருக்கிறது. ஆக தோகை விரிக்கிறது, தோகையை சுருக்கிறது. அனுசிகினி சிகீவ கிரீடசு ஸ்ரீசமக்ஷம் என்கிறார் ஸ்ரீ பராசர் பட்டர். அதனால ஆறு இங்க பெண்மையில் ஸ்ரீரங்கநாச்சியார், ஆறு ஆண்மையில் திருவரங்கத்தம் பெருமான். அவருக்கு எது தோகை? சேதனா சேதனங்கள். தோகை என்பது ஆண்மையிலான பெரிய பெருமாளுக்குத்தான் உண்டே தவிர பெண்மையிலான ஸ்ரீரங்கநாச்சியாரு கிடையாது. அதனால தோகை வச்சாடுன்னு ஆண்மையில் தான் ஆண்டமே தவிர பெண்மையில் ஆடுமான்னா ஆண் தான் ஆடுறான்னு தெரியும். ஆண்கள் தான் ஆடுறது, பெண்கள் ஆட்டமே கிடையாது. ஆட்டம்னா ஆண்கள் தான் ஆட்டம், பெண்கள் ஆடுவது கிடையாது. பெண்களை பார்த்து அவளுடன் ஆடுறாலும் இருக்கலாம். அச்சதுர்த்தாந்தம் ஸ்ரீரங்கநாச்சியார கண்ட ஆனந்தத்திலே பெருமாள் ஆடுகிறார் என்று சொல்றார். அவ தோகைக்குத்தான் சங்கோஜ விகாசங்களை தவிர மயிலுக்கு ஒன்றும் இல்லையே என்கிறார். ஆக திருஷ்டாந்தமாக வேதாந்தம் சொல்லித்து ஊர்ணநாபி சிலந்தி பூச்சி திருச்சந்த விருத்தத்திலே ஆழ்வார் சமுத்திரத்தை திருஷ்டாந்தமாக காட்டினார். அத்தரங்கங்களை திருஷ்டாந்தமா சொன்னார். அதுபோல மயில திருஷ்டாந்தமாக சொல்லி தோகைக்கு சங்கோஜ விகாசம் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். பாவகா பல பதார்த்தங்களாக பகவான் ஆனான், பவதீதி பாவா. அது ஆழ்வாருடைய ஆச்சரியமான அனுபவம். அதனுடைய சித்தாந்த சாரம் அது சாஸ்திரம் சொல்றது. அதை ஆழ்வார் தமிழ் பாசுரமா பாடினார். பகவான் என்ன பண்ணுகிறான்? ஒரு சங்கல்பம். ஒன்றும் இல்லாத காலத்திலே, பிரளய காலத்திலே, ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாவன்று, ஒண்ணுமே கிடையாது பிரளய காலத்திலே. அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்றான்? சங்கல்பிக்கிறான். என்ன சங்கல்பம்னா, பகுஸ்யாம் பிரஜாயேய பல பதார்த்தங்களாக ஆகக் கடவேன், பஞ்சபூதங்களை சிட்டிக்க கடவேன். பகுஸ்யாம் பல பதார்த்தங்களாக ஆகக் கடவேன், ததர்த்தம் அதற்காக பஞ்சபூதங்களை சிட்டிக்க கடவேன்னு பகவானுடைய சங்கல்பம். அங்கே நம்ம ஆச்சாரியர் கேட்கிறார், ஒரு குயவன் இருக்கான், மண்ணை பாக்குறான், நல்ல மண்ணா இருக்கேன், இதை வச்சு சட்டி பானை எல்லாம் மண்ணா நல்ல விலைக்கு விற்கலாமே, நிறைய பணம் காசு கிடைக்குமே, பெண்டு பிள்ளைகளோடு ஆனந்தமா இருக்கலாமே என்று மண்ணை பார்த்து ஆனந்தப்பட்டு இச்சப்பட்டு மண்ணை எடுத்து குடங்கள்லாம் பண்றான். அந்த குயவன் என்ன சங்கல்பம் பண்றான்னா, இந்த மண்ணை கொண்டு குடங்களை நான் பண்ணுகிறேன், சட்டிகளை நான் பண்ண போறேன், பாறைகளை நான் பண்ண போறேன், வடக்குகளை நான் பண்ண போறேன்னு சட்டி பானைகளை பண்ண போறேன் குயவன் சங்கல்பிக்கலாமே தவிர என்ன சங்கல்பிக்க முடியாது? நானே சட்டி ஆயிட போறேன், நானே பானை ஆயிட போறேன், நானே மடக்காயிட போறேன்னு ஒரு குயவன் சங்கல்பிக்க முடியாது. அவனால சட்டி பானையாக ஆகவும் முடியாது. சட்டி பானைகளை ஆக்க முடியும் குயவனாலே, சட்டி பானைகளாக ஆக முடியாது. நம்மளுக்கு நாயிக்கா பாவம் ஒரு நாளைக்கு ஞான முத்திரம் வச்சுட்டார், உபதேச முத்திரை சின் முத்திரை. இதை பார்த்தார் திருத்தாயார். ஓ, நான் பெத்த பெண் பிள்ளை ஞான முத்திரையும் கைமா இருக்காளே, இவள் என்ன பாடசாலை போறாளா, எழுத்து படிச்சாளா? ஒன்றும் படிப்பும் கிடையாது, ஒன்னும் படிக்கல, முத்திரை மட்டும் வச்சுட்டாளே. போட்டோ கா வச்சிருக்காள், இந்த முத்திரை மட்டும் வச்சிருட்டா, இதுக்கு போட்டோ கா வச்சிருக்கா, கேமராமேன் வந்திருக்காரா, எதுக்காக வச்சிருக்கா கை? என்ன அவர் வெறுமனை கை வச்சுடல, ஒரே வாய் திறந்து சொன்னாராம். என்ன சொன்னான்னு திருத்தாயார் சொல்றா, கடல் ஞானம் செய்தேனும் யானே, கடல் ஞானம் ஆவேனும் யானே, கடல் ஞானம் கொண்டேனும் யானே, கடல் ஞானம் கீண்டேனும் யானே, கடல் ஞானம் உண்டேனும் யானேன்னு பெண் பிள்ளை சொல்றான். அதெல்லாம் யாரு சொன்ன வார்த்தை? திருத்தேர் தட்டிலே ஸ்ரீ கீதாச்சாரியனானே பெருமான் அவன் சொன்ன வார்த்தை. கடல் ஞானம் செய்தேனும் யானே, கடல் ஞானம் ஆவேனும் யானே, அவன் சொன்ன வார்த்தை. அந்த எம்பெருமான அனுக்காரம் பண்றார் நம்மாழ்வார். அந்த அனுக்கார காலத்திலே நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம் கடல் ஞானம் செய்தேனு யானேன்னு என்ன சொல்றான்னு திருத்தாயார் சொல்றார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும். கடல் ஞானம் செய்தேனும் யானேங்கிற சப்தம் திருத்தேர் தட்டிலே கண்ணனுடைய திருவாக்கு. அதை அனுகரிக்கிறார் நம்மாழ்வார் திருப்புலியாழ்வாரடியிலே அவருடைய திருவாக்கு. இந்த என்னுங்கிற சப்தம் மட்டும் தாயார் சொல்ற வார்த்தை. கடல் ஞானம் செய்தேனும் யானைங்கிறதுனா அவள் சொல்ற வார்த்தை. இந்த என்னுங்கிறது மட்டும்தான் திருத்தாயார் அனுவாதம் பண்றான். இப்படி சொல்றாளே என் பெண் பிள்ளை, இவளா சொல்ல மாட்டா. இது உள்ளுக்குள்ள ஏதோ பூத்த ஆவேசிச்சிருக்கு, ஒண்ணும் இல்ல, ரொம்ப அல்ப பிராணியா தனக்கா ரொம்ப சிரமப்படுறான்,
பூதம் ஆவேச்சுடுத்து ஒரு பெரிய புளிய மரத்தை அசைக்கிறான். ஒரு பெரிய கங்காளத்தில் இருக்கிற அத்தனை புளியோரையும் போதனை பண்ணி விடுறான்.